தெரியாம தான் போவேன். கேட்க மாட்டேன். சரி சரி. பிடிக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம் மாமா. யாழ்ப்பாணம் ஊரலூர். வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்து என்னன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற உடையார்கட்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒளிரும்பாழ்வான்னு சொல்கிற ஒரு சின்ன பிள்ளைகள், அதாவது விசேட தேவையுடைய சின்ன பிள்ளைகள் பாடசாலைக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஒளிரும்பாழ்வு புதுக்குடியிருப்பு பிரதேசம் இது வந்து முல்லைத்தீவில் புதுக்குடியிருப்புன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. அதோட வந்து இங்கே வந்து பாருங்கோ, இது ஏலாதாக்கள், அதாவது எப்படி சொல்ல, இது வந்து வளர்ச்சி குறைஞ்ச ஆக்கள், மற்றது அந்த விசேட தேவையுடைய ஆக்களை வச்சு பராமரிக்கிற நிலையம். இது ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிற்கிறேன். இப்போ என்னென்னா, இங்கே இந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி வந்து ஒரு ஆள் அனுப்பி விட்டவன், அதைத்தான் வந்து கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன். சமைச்சு சாப்பாடு செய்து கொடுக்கட்டாம். அதான் வந்து உடையார்கட்டுக்கு போகிறோம், பிரதான நகரத்துக்கு போகிறதுக்கு பிரதான வீதி இங்கே முல்லைத்தீவு. இதான் வந்து பாருங்கள் ஒளிரும்பாழ்வு. ஏற்கனவே காட்டியிருப்பேன். இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணால் கண்ணீர் வரும். எப்படி என்று சொல்கிறேன்னு தெரியலை. நாங்கள் உலகத்துக்கு இப்படி இருக்கிறோமோ அதே பெரிய விஷயம். ஞான குழந்தைகள் பகல் பராமரிப்போம் இல்லையா? இதான் வந்து பாரசங்கம். இதான் வந்து பாடசாலை பாருங்க. ஏற்கனவே காட்டியிருப்பேன் நான். படிக்கிறேன் பாருங்க, பள்ளிக்கூடம். இதெல்லாம் வந்து இவருக்கு இருந்து படிக்கிறதுக்கு பேக்கெல்லாம் சரி வச்சுக்கலாம். யூடியூப் அன்றைக்கு வந்துடுறேன். இதே வேண்ட பேர்களோ இது இசை நடன பயிற்சி பிரிவு. இதுக்குள்ளுக்கு அது வேற இஞ்சால அக்கா மேல விளையாடுங்க பாருங்க, படிக்கணும். ஞாபகம் இருக்கும் அன்றைக்கு வந்தேன். என்ன பேர் 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 தங்கச்சி ஏபிசிடி விளையாடுறா. அவர் இதண்டு அந்த அவையின் மனதை வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தான். நல்லது. இங்கால வகுப்பறை பாடம் நடக்குது. அவர் ரொட்டி பார்க்குறார். போயிட்டார். பார்க்கலாமா பார்க்கலாமா டீச்சர் பார்க்குறேன். இதான் வேறு வகுப்பறை. இது தனியாக வகுப்பறைண்டா இப்போ என்ன மாதிரி அங்கால இருந்து கூப்பிடுவீங்களா ஒரு ஒரு பாடத்துக்கும் ஒரு இதுக்கு? இப்போ என்ன நடக்குது இதுக்கு? கை ஏலாதண்டா அந்த நரம்பு குறைவா, நரம்பு தளர்ச்சி மாதிரி. சரி சரி சரி. சரியான அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த இது இப்போ பழக்குறீங்களா? அப்படி இது வரைக்கும் இதுக்கு முதலெல்லாம் வந்து பழக்கி இருக்கிறீங்களா? இப்படிதான் இது வந்து வந்து இவர் இவர் வாங்க இங்க டே தம்பி. என்ன பேர்? கதைக்க மாட்டேன். சரி சரி இல்லை பிரச்சனை. நீங்கள் கேளுங்க. ஓம் சொல்லுங்க. வணக்கம். பாரதி. எங்கேருந்து வாரீங்க? புதுக்குடியிருப்பு. எங்கே படிக்கிறீங்க? ஒளிரும்பால். சரி சரி. இதெல்லாம் செய்ததோ காலை ஆஃப்டர்நூன். சரி, புது மாணவரும். சரி தங்கச்சி, வேலையிலேருந்து என்ன என்ன பிரச்சனையால் வந்து இப்படியான குறைபாடுகள் வருவது?
எனக்கு முதல் யுத்தம் அதுக்கு பிறகுனா அந்த பெற்றோர்ல கேர்லெஸ் தான் யுத்தத்தில் அந்த அந்த எப்படி சொல்ல பிறவியில் கருவியில் அந்த நச்சு கடைசியில் அந்த நிறைய பிரச்சனை வந்து மற்ற மாவட்டங்களோட இஞ்சால கூட இல்லை 1-2 பேர் தான் அப்படி சரியான கூட அவங்க அந்த வெடிபொருட்கள் நச்சு இதுகள் நாங்கள் சுவாசிக்கிறதால எல்லாம் அந்த கடைசி நேரத்தில் இது வந்து சரி போயிட்டு வா இங்கே வேற தம்பி இங்கே நடக்குது டீச்சர் தொழிற்பயிற்சி நடக்குது இவ்வளோத்துக்கு முட்டுருக்கு. நீங்கள் இங்கே என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? அப்படின்னா எம்ஆர் மனவளர்ச்சி கொண்டு நீங்கள் இது கண்டு இதில் உங்களோட டீச்சிங் காலேஜ் அது கண்டு இருக்கா? அந்த டீச்சிங் இதுக்கு சொல்லி படிக்க வந்த நீங்கள் எவ்வளோ காலம் வாங்கியிருக்கீங்க? 3 வருஷமா. உங்களுக்கு எப்படி இருக்குது இவரோட பழகுற அனுபவங்கள்? என்ன மாதிரியான ஒரு உணர்வு? எப்படி அதை சமாளித்து இருக்கிறீங்க? அதை தான் கேட்குறீங்க. சில பேருக்கு அந்த பொறுமை இருக்காது. என்னை பொறுத்தவரையில நான் என்ஜாய் பண்ணி தான் இங்கே வேலை செய்கிறேன். இவங்களோட இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க சந்தோஷம் தான் இருக்குது. ஒவ்வொரு டெவலப் இப்போ சில பேருக்கு அந்த அதில் இருக்கிற அந்த நீங்கள் டாய்லெட் எல்லாம் தெரியாமல் தான் போகுது. இப்போ வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அங்கே வந்து நல்ல வடிவாக செய்கிறோம். இந்த இதெல்லாம் ஜூரின் தெரியாம ஜூரின் எல்லாம் சொல்லாங்க தான் இருப்பேன். கம்பஸ் தான் கட்டிக்கிறது. இப்போ வந்து கம்பஸ் எல்லாம் கட்டுறது. இப்போ அப்படி நிறைய பேர் இருக்கணும் டெவலப் ஆகி தொழிற்பயிற்சியிலையும் இப்போ ஊசி கோப தெரியாத கூட ஆக்கள் வந்துருக்கு. இப்போ ஊசி கோத்து தைக்கணும் தலைமுறையில். இப்படி இங்கே இருந்து நல்ல பயிற்சி பெற்று போனாக்கள் எல்லாம் இருக்கணும். இப்போதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ படிப்புலையும் சரி தொழிற்பயிற்சிலையும் சரி ஒரு டெவலப் தான் கொண்டு வரலாம். படிப்பில் வந்து இப்போ என்னுடைய இருக்கிறார்கள்லாம் 3 வரைக்கும் 10 வயசு 5 வயசுலேருந்து 10 வயசு 1ஆம் ஆண்டுலேருந்து 5ஆம் ஆண்டு வரை அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் அன்றாட வேலை செய்கிறது அடிப்படை இதை கொடுத்துட்டு உட்படுத்தல் கல்வி மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டு போகிற இதில் போய் கொண்டு இருக்கு. தொழில் பயிற்சி வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு தாங்களாகவே வந்து ஒரு வேலையை செய்து பிழைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் இப்போ போய் கொண்டு இருக்கு. அதிகூடிய வயசு இருக்கிற கூட வயசுதாங்க அவருக்கு 36 வயசு இவருக்கு 36 என்ன பண்ணுறாங்க உள்ளுக்குறதுக்காக 32 வயசு அந்த கதிரையில் அவருக்கு 32 வயசாம் பாருங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து இவையிலையும் தாக்கு பிடிச்சி பார்த்துன்றது ஓகே. நீங்கள் எந்த ஒரு இங்கே தானோ புதுக்குடியிருப்பு இப்போ இதுக்கண்டே படித்த நீங்கள் படித்து வேறு கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபா. சரி அக்கா நன்றி. தையல் இப்போ என்னென்னா இந்தியாவில் வந்து தையல் தொழிற்பயிற்சி நடக்குது பாருங்க. நீங்களும் பழக்கிற டீச்சர் என்ன மாதிரி உங்களுக்கு இவரோட பழகிற விதம் பழக்கிறதுல என்ன மாதிரி சிரமங்கள் நல்ல இதுகள் இருக்குது? பழக்கிறது வந்து எந்த விஷயத்தையும் வந்து உடனே தெரிஞ்சு கொள்ள மாட்டேன், பிடிச்சி கொள்ள மாட்டேன். இப்போ நாங்கள் வளமையாக நோம்பலா நாங்கள் பண்ணுறோன்னா ஒரு 3 நாளாக தையல் பழக்கி விட்டுடலாம், தைக்கிறக்கூடிய மாதிரி பழக்கி விட்டுடலாம். இவை அப்படி இல்லை. இவை வந்து இந்த வரைக்கும் ஊசியிலேயே நூல் கோர்க்க தெரியாது, சும்மா கையால் தைக்கிற ஊசியில் நூல் கோர்க்க தெரியாது. அப்போ அந்த நூலை நேராக கொடுக்கறதுக்கே நாங்கள் 1 மாதத்துக்கு மேலே பயிற்சி கொடுத்தா தையல் ஊசியில் நூல் கோர்க்கிறது. அப்போ அது இப்போ வந்து தையல் மெஷின் கோர்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு. பழக தொடங்கி 1 வருஷம். அதாவது அந்த அந்த ஒரு இது பொருளை ஒரு செயலில் வந்து பொறுமையான செய்யக்கூடிய திறன் இப்போ தான் வந்துருக்கு. அதே பெரிய விஷயம். நூல் கோர்க்குறோம் தையல் பழகினா அவவே எல்லாம் தச்சு பழக வேண்டியது. நீங்கள் இதுக்கு முதல் தையல்கள்லாம் நல்ல இதாக தையல் சம்மந்தப்பட்டது. சரிங்கம்மா. தங்கச்சி ஒளிரும்பாழ்வு புதுக்குடியிருப்பு பாருங்க. இதுதான் வேண்டிய பிரதான அலுவலகம். ஏற்கனவே கதைச்சிருப்பேன், இப்போ கதைப்போம். 6 சரி பொருளாதார மன்னிக்கணும்.
இந்த பிரச்சனை செயல்பாட்டு என்னது அதுதான் உங்களுக்கு பிரதான பிரச்சனை. அது தவிர வேறு ஏதாவது இருக்கா? வேறு பிரச்சனை இந்த ஒளிரும்பாலில் வந்து என்ன மாதிரியான நிலைமையில் இப்போ இருக்குது? என்ன மாதிரி எங்களை ரொம்ப ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்கள் செய்து இப்போ மெயினாக வந்து இந்த பிள்ளைகளுடைய பகல் நேர பராமரிப்பை வந்து சிறப்பாக செய்துட்டு வரோம். அதோட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய இந்த ஸ்கூல் தான் ஓரளவு இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து மனநிலம் குன்றிய குழந்தைகளோட சேர்ந்து வேலை செய்கிற ஒரு ஸ்கூலாக இருக்குது. இதில் வந்து இன்னுமே இந்த பிள்ளைகளை இன்னும் எங்கள் அயல் கிராமங்களில் அயல் மாவட்டத்தில் எங்கெந்த மாவட்டத்தோட அனுமதித்து இருக்கிற இடங்கள்லேருந்து இந்த பிள்ளைகள் வாரதுக்கிட்ட சூழல் இருக்குது. எங்களுடைய இந்த போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றது சில பொருளாதார பிரச்சனைகள் அவையில் கொஞ்சம் உள்வாங்கி செய்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ அதையும் இனிமேல் காலத்தில் இந்த உதவிகளையும் வந்து உண்மையிடங்களில் ஸ்கூல் வந்து நடக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள்லாம் அவை தங்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகள் மற்றது இந்த மரணித்தாருடைய நினைவு தினங்களை வச்சு செய்கிறத வச்சு தான் பெரும்பாலும் இந்த நாங்கள் கொண்டு போகிறோம். அதோடு சேர்த்து 4 ஆசிரியர் இருக்கணும், பணியாளர் இருக்கணும். அப்போ அவைகளுடைய இவ்வாறான நிகழ்வுகளிலிருந்து வாரதுகளை வந்து நாங்கள் சில பேரை மீதப்படுத்தி இந்த பிள்ளைகளுக்கான கல்வி திட்டத்தையும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஆசிரியருடைய சம்பள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பெரிய பற்றாக்குறையாக இருக்குது. அதை வந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு சம்பளம் இப்போ நாங்கள் 25,000 கொடுக்குறோம். என்னவா போக்குவரத்து இல்லாமல் பார்த்தோம்னா 30-35,000 அவருக்கு உணவுகள் செலவு இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முடியும். இப்போ நாங்கள் 25,000 தான் அவருக்கு சம்பளமாக கொடுக்குறோம். அதுக்குரியவே காலையில் வீட்டிலேருந்து ஒரு 40க்கு வலிக்கிட்டீங்கன்னா சேர்ந்து பின்னேரம் போகிற 5 மணி ஆகும். அப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்கிற குடும்பமாக தான் இருக்கணும். இப்போ அவைந்த பொருளாதாரமும் இதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்காது. இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற இந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு ஏதோ தங்களால் ஏறக்கூடியது அதையும் தங்களை மனம் வந்து இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வேலை செய்யணும். அதான் முதலாளங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அந்த ஆசிரியர்களால். அப்போ எதிர்புறங்காலத்தில் இப்போ இருக்கிற இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு நாங்களும் அவையிலும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அப்போ அதையும் அதிகரிக்கக்கூடியதில் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து மேலே இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தால் வந்து ஒரு அரைவாசி சம்பளத்தை கொடுப்போமா இருந்தால் யாராவது நல்லுள்ளங்க கொண்டு இந்த ஒவ்வொரு டீச்சரையும் வந்து தாங்கள் ஒரு அரைவாசி காசுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய வசதி இருக்குமா இருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலவாக இருக்குது. நாங்கள் இந்த சம்பளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரித்து அப்போ அவங்க தங்களுடைய குடும்ப சுமை இல்லாமல் கொஞ்சம் வேறு செய்யக்கூடிய நிலை உருவாக நினைக்கிறேன். எங்களுடைய யூடியூப் கூட பார்க்குற எங்களுடைய உறவுகள் வந்து இதுக்கு வந்து கை கொடுப்பது வந்து வேண்டும். வணக்கம், யாழ்ப்பாணத்துடன் இப்போ நான் ஒளிரும்பாலில் இருக்கிறேன். முல்லைத்தீவில் இருக்கிற உடையார்கடத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் சென்டர், விசேட தேவைகளுக்கான சிறுவர்களுக்கான ஒரு கல்வி நிலையம் அதெல்லாம் இருக்கோம். இப்போ என்னென்னா கனடாவிலேருந்து ஒரு அக்கா அவரால் யாராவது கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 25,000 ரூபா பணம் அனுப்பி விடுவோம். அந்த அடிப்படையில் இங்கே வந்து பார்த்த முதல்ல வீடியோ எடுத்தேன். அந்த அடிப்படையில் இங்கே வந்து அந்த சிறுவர்களுக்கு உணவு தேவை பூர்த்தி செய்கிறதுக்காண்டி ஒரு நேரம் சாப்பாடு நல்லா சாப்பிடணுன்றதுக்காண்டி அந்த 25,000 ரூபா பணத்தை இறைச்சி கறியும் சோறு சமைச்சு சாப்பிட்றதுக்காண்டி அவர்கிட்ட கதைச்சிருந்தான். ஓகே கொடுங்க வேண்டாம், இங்கே இருக்கு பாருங்க 25,000 சரியா இருக்க. அந்த அக்காவுக்கு மிக்க நன்றி. சரியோ, நீங்கள் மேலும் வேறு யாக்கள் இதை பார்த்துட்டு தெரியும். நான் இங்கே நிறைய தேவைப்பாடுகள் இருக்குது. இப்படியான சூழ்நிலையை வந்து இந்த கல்வி நிலையத்தை கொண்டு நடந்தீங்கன்னா. வணக்கம், உங்கள்கிட்ட இந்த ஒளிரும்பாலில் என்னென்ன முக்கியமான தேவைப்பாடுகள் இருக்குது, இப்போ எப்படி இயங்கி கொண்டிருக்குது? நன்றி. என்னுடைய பேர் அம்பிகபாலன். நான் இந்த ஒளிரும்பால் அதனுடைய தலைவராக இருக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய இந்த ஒளிரும்பால் அமைப்பு 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக பல வேலை திட்டங்களை செய்யணும். அவங்களுக்கான வாழ்வாதாரங்கள், அவங்களுக்கான குடிநீர் கிணறுகள், மேல்சில கூடங்கள், இப்படி பல விதமான வேலை திட்டங்கள் செய்கிறோம். அதோட செயற்கை கால்களை திருத்தி கொடுக்குறது, இப்படியான வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்யிருக்கோம். அந்த வகையில் ஞான குழந்தைகள் விசேட பாடசாலை என்ற பாடசாலையை கடந்த 4 வருஷமாக இயக்கி கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு அடிப்படை நிதி உதவியார் என்று பார்த்தீங்கன்னா புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகள் தங்களோட வீடுகளில் நடக்கிற பிறந்த நாள் நினைவு தினங்கள் மற்றது நீத்தார் நினைவு தினங்கள் இப்படியான இதுகளுக்காக எங்களுக்கு உதவி செய்யணும். மேலும் எங்களுக்குள்ள செலவுகள் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு காலம சாப்பாடு மதிய சாப்பாடு கொடுக்குறோம். அதே நேரம் வந்து அவைய வீடுகளில் இருக்கிறார்கள் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தானே. அப்போ அதால் நாங்கள் அவைய வீடுகள்லேயும் தான் ஏற்றி இறக்குவோம். ஏற்றி இறக்க காலமாக இல்லை ஏற்றி கொண்டு வந்து பின்னேரம் கொண்டே நாங்கள் வீட்டை கொண்டே விடுவோம். அது வரைக்கும் போக்குவரத்து செலவும் இருக்குது எங்களுக்கு. அப்போ போக்குவரத்து செலவுன்னு பார்த்தோம்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 7,000 ரூபா டீசல் செலவு பண்ணிக்கும். டிரைவர் சம்பளம் 2,000 ரூபா 9,000 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு ஒரு நாள் செலவு கொண்டு வரும். அதேமாதிரி சாப்பாட்டு செலவுன்னு பார்த்தோம்னா மரக்கறி சாப்பாட்டுக்கு 25,000 ரூபாயும் மதிய சாப்பாட்டுக்கு 35,000 ரூபாயும் நாங்கள் எடுக்கிறோம்.
அதே மாதிரி இவர்களுக்கான சுகாதார பொருட்கள், மருத்துவ உபகரண பொருட்கள், மற்றும் இவர்களுக்கான சீருடை, இப்படி பலவிதமான தேவைகள் வரும். மற்ற இடையில் இவங்களுக்கான சில அவசர தேவைகள் தேவைப்படும். மற்ற இவர்கள் குடும்பங்கள் வாழ்வார உதவிகள் தேவைப்படுறார்கள் இருக்கணும். இப்படியான பலவிதமான வேலை திட்டங்களை இந்த நிறுவனத்துக்கூடாக எங்களோட உறவுகளோட உதவியோடு செய்து கொண்டிருக்கோம். நீங்களும் எங்களுடைய இந்த உறவுகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு கடன் கொடுக்க விரும்பினால், மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் கொடுக்க விரும்பினால் எங்களுடைய ஒளிரும்பாடு அலுவலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது எங்களுடைய கணக்கிலக்கம், வங்கி கணக்கிலக்கம். இந்த இலக்கத்துக்கு இதெல்லாம் இது எங்களுடைய தொடர்பு இலக்கம் 074 84 91 233. இது எங்களோட தொடர்பு இலக்கம். இந்த தொடர்பு இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். இது வாட்ஸ்அப் இலக்கம். நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களோட காசை போட்டுட்டு என்னத்துக்காக போட்ட விவரங்களை நீங்கள் தந்தால் நாங்கள் அந்த விவரங்களை சொல்லி உங்களுக்கு தேவையான படங்கள், வீடியோக்கள் அனைத்தையும் அனுப்பி வைப்போம். நன்றி. சரி, நன்றி. பஸ் டிரைவரோட எல்லாம் பேட்டி எடுத்து நான் உங்களோட ஃப்ரெண்ட் டிரைவர் எல்லாம் செஞ்ச உடனே வந்து காட்டுவேன். சரியா, என்ன கொடுத்தாலும் அம்மா கொண்டு வந்து நல்ல வழக்கம். தேப்பனியில் தாய் வழிநாடு, சின்ன நாடு, இந்த கட்டார், துபாய், சவுதி அந்த பக்கம் வீட்டு வேலை. அங்கேயும் சம்பளம், அங்கே பிரச்சனை. நல்ல பொழுது போகுது. 25,000 ரூபாய் அனுப்பின ஒரு அக்கா, அவன் பேரை சொல்ல ஒன்றாமண்டவா அனுப்பி இந்த அதாவது விசேட தேவைகளுடைய ஸ்பெஷல் எஜுகேஷனில் இருக்கிற ஆக்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்கட்டாமன்னு சொல்லி சொன்னவா. அவளோட பேர் வந்து சொல்லலை. ஆனால் வந்து அவள் அனுப்பி 3 நாள் நான் இப்போ தெரிஞ்ச யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் என்ன மாதிரிண்டு இவ்வளோவெல்லாம் காட்டியிருப்பேன். இதான் சமையல் நடக்கிற இடம், பாப்போம் என்ன மாதிரிண்டு. அம்மா வணக்கம். உங்களோட பேர் என்ன? பரமேஸ்வரி அம்மா தான் சமையல்காரம்மா. பாப்போம், காட்டுவோம், எல்லாம் வருவோம். கோழிக்கறி சமைக்கிறீங்க. எத்தனை கிலோ அரிசி? அரிசி 4 கிலோ போட்டிருக்கோம். கானாடி போடுவீங்க. இது ரைஸ் சோறு, மஞ்சள் சோறு. இதுதான் போடுவீங்க. மிச்சம் மிச்சம் எல்லாம் போட்டு கலப்பீங்க. இது என்ன கோழி? இறைச்சி, கோழி இறைச்சி. நல்ல, ஆனால் விராடப்பில் சமைக்கிற நல்ல ருசி. ஆனால் வைக்காயும் பரவாயில்லை. என்ன மாதிரி எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க? 4 வருஷமா வேலை செய்கிறோம். மற்ற இந்த சமையல் கட்டில என்ன வேறு தேவைகள் இருக்குது உங்களுக்கு? தேவைதாங்க, அந்த சின்ன சின்ன பாத்திரம் அதெல்லாம் குறவுதாங்க. கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்ல மண்டபம் பதிவு இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அந்த இதுக்கெல்லாம் போடணும் அடுப்பு. இதெல்லாம் பிடிச்சம் கிடக்கும். அடுப்பு வைக்கணும், அடுப்பு வைக்கணும், இதுலேயும் வைக்கணும், அதுலேயும் வைக்கணும். அதான் சும்மா இப்போதைக்கு இதை போட்டு காட்டுறோம். சரி, செய்யந்தட்டி. உங்களோட பெயர் பரமேஸ்வரி. நீங்கள் இருக்கிறது சுதந்திரபுரம். பெஞ்சு எவ்வளோ காலம் வேலை? 4 வருஷமா வேலை. 4 வருஷம். என்ன மாதிரி இருக்கு இந்த இது இடம்? நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. எத்தனை கிலோ இறைச்சி? டீச்சர் 5 கிலோ, 5-6 கிலோ, 20 பேர் ஆக்களை பொறுத்து. வேற என்ன சமையல்? வெண்டிக்காய். நீங்க என்ன செய்றீங்க? நான் அப்பளமா பொரிக்கிறேன். அப்பளம்லாம் பொரிக்கிறா அம்மா. அப்பளம் அம்மா பொன்னாங்கானி சொல்றீங்க. ஒளிரும்பால் இந்த சமையல். சரியா. இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க? 4 வருஷம். எப்படி இருக்கு ஒளிரும்பால்? இந்த பிள்ளைகள நிலப்பாடுகள் இப்போ எப்படி? நிலப்பாடுகள் பிரச்சனைகள் நல்லா பார்க்கணும். நாங்களும் எல்லாம் சமைச்சு நல்ல நல்ல சாப்பாடுகள் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது இந்த இயலாத பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும். சந்தோஷம், மனசுக்கு சந்தோஷம் இருந்தால் தான் நிம்மதி. எத்தனை வருத்தம் வந்தாலும் ஒரு சந்தோஷம் இருந்தால் எல்லா வருத்தமும் பறந்தான். இது என்ன படையலுக்கா? இங்கே படையலுக்கு யாருக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் இப்படி இப்படி படையல் செய்வாங்க. மற்றது இதில் அந்த புஃபே மாதிரி ஒரு தட்டுக்கெல்லாம் தான் இன்னும் நல்ல மன அது எடுத்து வச்சா அதுக்குள்ள போட்டுட்டு புரிம்பா கறியெல்லாம் தாண்டி. சரியா. உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்க. எப்படி இருக்கு இந்த ஊரை பற்றி இந்த சிறப்புகள்? நாங்கள் எங்கே போகிறோம்? விடிய 8 மணிக்கு வந்தால் 4 மணிக்கு. ஊருண்ட சிறப்பு என்ன? தொழில்கள் 2 பேரும் ஒரே இடம். அப்போ வந்த போல அப்படியே இங்கே இருக்கிறோம். சுதந்திரபுரத்தில் யாழ்ப்பாணம் ஊரலும்.
அவங்க ஊர் ஓ திலீவன் தெற்கு, நாங்கள் வடக்கு. திலீபன் அண்ணன் இடம் பக்கத்தில். உங்களோட காலத்துல எல்லாம் வேற சின்ன வயசுல எல்லாம் பார்த்து இருப்பீங்க ஓடி தெரிஞ்சா. தெரியும். இங்கே என்ன தெரிஞ்சு வந்தீங்களா இல்லாட்டி நாங்கள் இடம்பெயர்ந்து சூரியகதிரோண்டுக்கு இடம்பெயர்ந்து அந்த சண்டையில் அந்த சண்டையில் வந்தாப்புல இஞ்சாலேயே காணி பிடிச்சிட்டு இருக்கு. சிலர் வந்து திரும்பி போனாக்கள் நீங்கள் போய் வரீங்களா யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் போய் வரேன் நான் எங்கள் இடத்துக்கு. சரி சரி. இப்போ என்ன செய்ய போறீங்க? கடையில் கடையில் இருக்கு. என்ன கேஸில் சமைச்சாலும் புற அடுப்பில் சமைக்கிறது ருசி வேற. அந்த ருசி அது அந்த இடத்துக்கு அதில் இருந்து கொண்டா வெளியிட பண்ணு வெளியில் மூட்டையிலாது சரி. வீட்டை போய் சாப்பிட்றீங்க? இல்லை இல்லை இங்கே சாப்பிடுவீங்க? பசியாக இருந்தால் சாப்பிடுவோம், இல்லையாண்டா எல்லாம் அவையில் சாப்பிட முடியாதான் நீங்கள் சாப்பிடுவீங்க உங்களோட பிள்ளைகள் மாதிரி. நாங்கள் விடியவில்லை சமைச்சு வச்சுட்டு வருவோம். அங்கேயே சமைச்சு வச்சு ஏதாவது ஒன்று செய்து வச்சுட்டு எனக்கு மகன் ஒரு அழுகுன முட்டை ஒரு 46 வயசு மூளை பிரச்சனை. ஏன் அப்படி நடந்தது? என்ன தாள வலிப்பு வந்து வந்து குழந்தையில அப்பா அப்பா சண்டை அப்படி இருக்கிறவனா? சரி சரி சரி. 2 பேரும் மட்டும்தான் சமையல். மகனுக்கு 46. அப்ப அவர் டிரைவர் இது என்னத்துக்கு? அதுதான் ரைஸுக்கு இப்போ எல்லாம் பெரட்டும். சோத்துக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்வீங்களா? ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை என்ன இதெல்லாம் போட்டு பொரிச்சு இந்த காய்ச்சி போல இருக்கு. அது சரி. பாப்பா பாப்பா சாப்பிடுவீங்க தண்டை நெய். நெய். இப்போ நான் இதில் பார்ப்போம். இது என்ன முல்லைத்தீவு நெய்யோ? முல்லை நெய் என்ன பார்த்தீங்களே எல்லாம் மிகத்தீவு உற்பத்தி. வேலை கிடக்கு சரி சரி. முட்டை குழந்தைகளுக்கு முட்டை தான் முக்கியம் சத்து. சரி சரி. விடிய கடலை சத்து சத்தான சாப்பிடு. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஜீவரஞ்சன். நீங்கள் என்ன இங்கே என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? டிரைவிங்காக வந்து இருக்கிறேன். டிரைவிங்கா? பஸ். ஒரு பஸ் எவ்வளோ தூரம் உங்களோட பஸ் போய் வரும்? எங்கள் பஸ் முல்லைத்தீவு கேப்பாப்புலா போய் முள்ளியவளை அஞ்சால அவங்க மட்டும் போவோம். கேப்பாப்புலா போகணும், மற்றது இங்கே பொக்கனை போகணும், ஆனந்தபுரம் போகணும். இவியல் எல்லாம் அங்கேருந்து மாதிரி நம்ம படிக்கிறோம். அங்கே தான் ஏற்றுற உள்ளியில் மந்தியில் போகணும். எத்தனை கிலோமீட்டர் கூடின தூரம்? 100 கிலோமீட்டர் கிட்ட வரும். இப்போ காலம்புரம் போடணும் இவியல் இதுக்காக வேண்டி சேவைக்காக இந்தியாவில் விசுவமடு சுதந்திரபுரம் ரெட்பானா மூங்குளாறு அவங்க எல்லாம் போகிறோம். எல்லாம் ஏற்றி தான் பிள்ளைகளை கொண்டு இறக்கிட்டு இப்போ இந்த காலை சாப்பாடு மதிய சாப்பாடு கொடுத்து இப்போ இது பின்னேரம் 2:30 மணிக்கு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு திருப்பி இறக்கும். 5 மணி செல்லும் ஏற்றி இறக்கும். எதையாவது இந்த வீடுகளில் வந்து பேரம் கொடுக்கணும் பிள்ளையோட. சரி சார். நீங்கள் இப்போ எவ்வளோ ஆழமா? நான் இப்போ 6 மாதம் ஓடுறேன். 6 மாதம். இப்போ புதுசாக வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இந்த இடத்தோட இந்த பிள்ளைகளோட? பிரச்சனை அது வந்தோடனே என்னோட நல்ல பண்பாப்பழகிட்டு நானும் மாமாண்டு தாத்தா அதுகளோட எனக்கும் பழகினா போச்சு. சந்தோஷம். இந்த வயசான அதில் ஒரு பொழுதுபோக்கம் அதுகளுக்கு ஒரு சேவை செய்கிறாரு. எனக்கு ஒரு சந்தோஷம். ஆத்மா அந்த சாந்தி அடையிற அதோட நான் அந்த இடத்துல சிரிச்சு காய்ச்சி இருக்கிறேன். அது இப்போ எத்தனை மணிக்கு? 2:30 ஏற்றுவோம் பிள்ளைகளை. ஏற்றினா இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளை அரைக்கிறக்கு வேற 5-5:30 மணியா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸை விட்டு வீட்டை போயிடுவோம். இந்த விட வள்ளிவனத்தில் பக்கத்தில். சரியா. இப்போ இதுக்கு முதல்ல எங்கே வேலை செஞ்சீங்க? நான் முதல் பவுனியாவில் கொழும்பு ஓடினா. யாழ்ப்பாணம் கொழும்பு இல்லை பவுனியா கொழும்பு ஓடினா. இந்த சிடிபி இல்லை தனியார் ஓடினா. ரொலி ஓடினா. அது அந்த அனுபவக்காக தான் எனக்கு தெரியும். 6 ஓடினான் நான். 20 வருஷம் ஓடினேன் அந்த நேரம் ஓடி. இப்போ நான் தூர விட்டவங்களே எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ உடம்பு இல்லை அதனால் நான் இப்போ இந்த சேவை கேட்டபடியா நான் இதுக்கு ஓடுறேன். பீட்ரூட் வளர்க்குறேன். எத்தனை ஆறு இல்லாமா? ஏண்டா வேற ஒரு ஆள் வந்து நிதி உதவியும் செய்தவையாம். இப்படி ஒருத்தரும் வந்து அவன் பிறந்த நாள் அதுகளுக்கெல்லாம் செய்வினாம். அதுக்கு எல்லாரும் வந்து நிற்கிறேன் பாருங்க. அதுக்கு வந்து எல்லாரும் அந்த இதில் கும்பிட்டுட்டு நினைவு தினத்துக்கு இந்த நினைவு தினம் இப்படித்தான் வந்து ஒவ்வொருத்தட்ட ஞாபகத்தையும் செய்வினோம். அதை தாண்டி அவர் விரும்பினாலும் தனிப்பட்ட முறையிலையும் செய்யலாம். இப்போ நான் தனிப்பட்ட முறையிலாம் ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா வந்து 25,000 ரூபா பணம் அனுப்பி நான் வந்து அங்கால கோழிக்கறி சமைச்சு கொடுக்க சொல்லி அவ சொன்னான். அப்போ அதுக்குரிய வேலையில் நடந்தது பார்த்துருப்பீங்கள். அதுதான் அந்த அக்காண்ட. ஹாய் வணக்கம். எல்லாரும் சாப்பிட போயினோம் பாருங்க. சாப்பிட போயினோம். நானும்
என்னென்னா பாருங்க அவை இந்த தேவைக்கேற்ற மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். தேவையான கூட வேணுமெண்டாலும் சோறு அதுகள் போட்டு குடிக்கணும். மற்ற கறிகள் வந்து ஏற்ற மாதிரி குடிக்கணும். பாருங்க ஜாலியாக சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டீச்சர் தான் பரிமாறுறாங்க. சொல்லுங்க. பிரியாணி எல்லாமே இருக்கு. ரைஸ் நல்லா இருக்கு. நன்றி. இந்தா இருக்கு பாருங்க பாஸ்.